வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நாங்கள் அப்துல் மஜீத் ஜெசி, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் தலையீட்டில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட AstraZeneca தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பம். விகாரமாதேவி பூங்காவில் 24 மணி நேரமும் தடுப்பூசி ஏற்ற ஏற்பாடு. இலங்கையில் டெல்டா அபாயம் உச்சம், பரவல் வேகமும் அதிகம். உலக சுகாதார அமைப்பு அபாய எச்சரிக்கை. அரசு சேவைக்கு பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டது. மாகாணங்களுக்கிடையில் ரயில் பஸ் சேவைகள் ஆரம்பம். ரிஷாடின் வீட்டில் அப்பாவி சிறுமிகளுக்கு இடம்பெற்ற கொடூரம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் அம்பலம். அமானுஷ்யத்தை விரட்டுவதாக கூறி பாலியல் சேட்டை புரிந்த மந்திரவாதி கைது. வயது மற்றும் பாலினம் அடிப்படையில் மாறுபடும் கொரோனா நோய் அறிகுறிகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் நேரடி தலையீட்டில் ஜப்பானில் இருந்து கொண்டுவரப்பட்ட AstraZeneca தடுப்பூசி தொகை 2வது டோஸ் பெறுவதற்காக காத்திருந்த மக்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் பல இடங்களில் இன்று முதல் AstraZeneca 2வது டோஸ் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பமானது. இந்நிலையில் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் உள்ள தடுப்பூசி மத்திய நிலையத்தில் 24 மணி நேரமும் தடுப்பூசி ஏற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் பல இடங்களில் AstraZeneca தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தும் நடவடிக்கை இன்று காலை 8:30க்கு ஆரம்பமானது. அதற்கமைய கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி ஏற்றல் மத்திய நிலையத்தில் 24 மணித்தியாலமும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெறும் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். 24 மணி நேர தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெறும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். உலக சுகாதார அமைப்பின் கோவேக்ஸ் வசதியின் கீழ் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 7,28,460 AstraZeneca தடுப்பூசிகள் மேல் மாகாணத்தில் 76 இடங்களில் செலுத்தப்படுகின்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் கோரிக்கைக்கு அமைய ஜப்பானின் அன்பளிப்பாக கிடைக்கப்பெற்ற 7 லட்சத்துக்கும் அதிகமான AstraZeneca தடுப்பூசி தொகை நேற்று மாலை நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. தடுப்பூசி ஏற்ற வருகின்றவர்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேசிய அடையாள அட்டை மற்றும் முதல் டோஸ் பெற்றுக்கொண்டமைக்கான அட்டை ஆகியவற்றை கொண்டுவர வேண்டியது கட்டாயம் என சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. இலங்கை ராணுவம் கொழும்பு விகார மகாதேவி பூங்கா, நாரஹின்பிட்ட ராணுவ வைத்தியசாலை, வேரஹெர ராணுவ முகாம், பனாகொட, போதிராஜ ராமைய மற்றும் தியத்தௌயன ஆகிய பகுதிகளில் AstraZeneca தடுப்பூசியை ஏற்றும் நடவடிக்கையை முன்னெடுக்கிறது. தியத்தௌயன பகுதியில் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் மாத்திரம் தடுப்பூசி ஏற்றப்படும். கம்பஹா மாவட்டத்தில் கிரில்லவல மகாவித்யாலயம், களனி தர்மாலோக வித்யாலயம் மற்றும் நீர்கொழும்பு, மேரிஸ்டெலா ஆகிய இடங்களில் தடுப்பூசி ஏற்றுவதற்கு ராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தடுப்பூசி ஒருபோதும் முடிந்துவிடாது. நேற்றைய தினம் மாத்திரம் 7,20,000 AstraZeneca தடுப்பூசி கிடைக்கப்பெற்றது. இலங்கை முழுவதும் 2 டோஸ் தடுப்பூசிக்காக காத்திருப்போர் எண்ணிக்கை 5,40,000 பேராகும். இதனால் AstraZeneca முதல் டோஸை பெற்றுக்கொண்ட சகலருக்கும் கட்டாயம் 2வது டோஸ் வழங்கப்படும். இலங்கை ராணுவம் 24 மணி நேரமும் இந்நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது. இதுவரை 30 வயதிற்கும் மேற்பட்ட 83 வீதமானோருக்கு நாம் முதல் டோஸ் தடுப்பூசியை ஏற்றியுள்ளோம். இன்னும் 2-3 வாரங்களில் அதனை 100% மாற்ற முடியும். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்விசார் மற்றும் கல்விசாரா உத்தியோகத்தர்களுக்கு COVID-19 சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் பல்கலைக்கழகத்தின் ஒலுவில் வளாக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. சுமார் 800 பேருக்கு இங்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 21,284 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார பணிப்பாளர் M. உமாசங்கர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு 50,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. நேற்றைய தினத்தில் மாத்திரம் நாட்டில் 3,30,868 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இதில் 3,06,507 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தப்பட்டது. 2வது டோஸ் 20,100 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் முதல் டோஸ் 2,395 பேருக்கும், மொடர்னா தடுப்பூசியின் முதல் டோஸ் 1,866 பேருக்கும் நேற்று ஏற்றப்பட்டதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. மொத்தமாக 99,44,683 பேருக்கு
முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 21,54,206 பேருக்கு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை உள்ளிட்ட உலகம் முழுவதும் கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை காரியாலயம் தெரிவிக்கின்றது. மிக வேகமாக பரவி வரும் கொரோனா டெல்டா திரிவு காரணமாக இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ட்விட்டர் கணக்கில் இது தொடர்பான அறிவிப்பொன்றை பதிவிட்டுள்ள அமைப்பின் பிரதானி டெட்ரஸ் அத்னம், கடந்த வாரத்தில் உலகம் முழுவதும் ஏறத்தாழ 4 மில்லியன் கோவிட்-19 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்வரும் 2 வார காலப்பகுதிக்குள் இந்த எண்ணிக்கை 200 மில்லியனாக அதிகரிக்கும் என்றும் டெட்ரஸ் அத்னம் தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை காரியாலயம் இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிடுகையில், சமூக ரீதியிலான செயற்பாடுகள் தற்போது அதிகரித்துள்ளதால் இலங்கைக்கு வைரஸால் ஏற்படும் பாதிப்பு அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 2150 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 27 பேர் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்தவர்கள். நேற்றைய தினம் 1657 தொற்றாளர்கள் குணமடைந்து வீடு சென்றுள்ளனர். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,08,812 ஆகும். இவர்களில் 2,71,118 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 27,314 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொற்றாளர்களில் 4,441 பேர் மரணித்துள்ளனர். நாட்டில் மேலும் 67 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவர்களில் 36 ஆண்களும் 31 பெண்களும் அடங்குகின்றனர். உயிரிழந்தவர்களில் அதிகளவானோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். 60 வயதுக்கு மேற்பட்ட 56 பேரும் 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட 10 பேரும் கொரோனா தொற்றினால் மரணமடைந்துள்ளனர். 30 வயதுக்கு குறைவான ஒருவரும் இப்பட்டியலில் உள்ளடங்குகின்றார். பயாகல ஹெரகதனிய பகுதியில் இடம்பெற்ற பூப்புனித நீராட்டு விழாவில் கலந்து கொண்ட நபர்கள் மற்றும் அவர்களின் நேரடி தொடர்பாளர்கள் 85 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறி இடம்பெற்ற இந்நிகழ்வை பொது சுகாதார பரிசோதகர்கள் இடைநடுவில் தடுத்து நிறுத்தினர். நிகழ்வு இடம்பெற்ற வீட்டுக்கு சமையல்காரராக வந்தவர் உள்ளிட்ட அநேகமானோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது ராபிட் ஆன்டிஜன் பரிசோதனையூடாக உறுதி செய்யப்பட்டது. இதேபோல பேருவலை பாதகொட பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வொன்றை பொது சுகாதார பரிசோதகர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர்கள் அவ்விடத்துக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் பகல் போஷணமும் தயார் செய்யப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பயணத்தடை கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அரசு சேவை நாளை முதல் வழமைக்கு திரும்ப உள்ளது. இதனால் மாகாணங்களுக்கு இடையிலான ரயில் மற்றும் பஸ் சேவைகளும் ஆரம்பமாகின்றன. கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் அவ்வப்போது பயண கட்டுப்பாடுகளை விதிக்க நடவடிக்கை எடுத்தது. எவ்வாறெனினும் தற்போது சகல மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் பெரும்பான்மையிலானோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நிறைவடைந்து வருவதால் சுகாதார வழிமுறைகளின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய நாளை முதல் அரசு சேவை வழமை போல் இடம்பெறுவதற்கான சுற்று நிருபம் நேற்று வெளியிடப்பட்டது. கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மட்டுப்படுத்தப்பட்ட ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துதல் மற்றும் வீடுகளிலிருந்து பணி செய்தல் ஆகியவை தொடர்பில் விடுக்கப்பட்டிருந்த சுற்று நிருபங்கள் இதனூடாக ரத்தாகின்றன. இதனால் எவ்வித தடையுமின்றி சேவைக்கு வருகை தருவதற்கென பொது போக்குவரத்து சேவைகளை இன்று முதல் வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் மற்றும் ரயில் சேவைகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன. கொழும்பு பஸ்டியன் மாவத்தை தனியார் பஸ் தரப்பிடத்திற்கு இன்று காலை மக்கள் வருகை தந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதேபோல் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மத்திய பஸ் தரிப்பிடத்திற்கும் மக்கள் வருகை தந்திருந்ததோடு தேவைக்கேற்றவாறு பஸ் வண்டிகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதேபோல ரயில் போக்குவரத்து இன்று முதல் வழமைக்கு திரும்பியது. இதேவேளை தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி சிலர் மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க முற்பட்டதையும் காணக்கூடியதாக இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் பணிபுரிந்த 11 பெண்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
அவர்களில் 8 பேரிடம் தற்போது வரை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிறுமி ஹிஷாலினியின் மரணம் தொடர்பில் இன்றைய தினமும் கட்டுநாயக்க மற்றும் கலடி புவாக்பிட்டிய பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் சிலரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பில் விரைவில் நீதிமன்ற அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் தோண்டி எடுக்கப்பட்ட சிறுமியின் சடலம் மீதான 2வது மரண பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பெயரிடப்பட்டதற்கமைய சட்டமா அதிபரின் பரிந்துரையின் பேரில் நீதிமன்றத்தினால் 2வது மரண பரிசோதனை மேற்கொள்ள நிபுணத்துவ குழு நியமிக்கப்பட்டது. இதன்போது சடலத்தை சிடி ஸ்கேன் பரிசோதனைக்குட்படுத்தி உடலின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட பாகங்களின் மாதிரிகள் ரசாயன பகுப்பாய்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கை கிடைக்கப்பெறும் வரை சிறுமியின் சடலம் பேராதனை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்த மற்றொரு பெண் இன்று வாக்குமூலம் அளித்தார். தனக்கு பாலியல் துன்புறுத்தல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த பெண்ணுடன் கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 11 வீட்டு பணிப்பெண்கள் இங்கு வேலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் ஒரு பெண் ஏதோ ஒரு நோயினால் உயிரிழந்துள்ளார். இன்னொரு பெண் இந்த வீட்டில் வேலைகளை முடித்து வெளியேறி செல்லும் போது தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த 11 பேரில் 8 பேர் தற்போது பல்வேறு தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். டயகம மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் அவர்கள் உள்ளனர். இந்த 8 பேரின் வாக்குமூலங்களும் பெறப்பட்டுள்ளன. இதேவேளை சிறுமி ஹிஷாலினியின் மரணத்துக்கு நீதி வேண்டி ஹட்டன் ஃபோர்டைஸ் பகுதி மக்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். சிறுமி ஹிஷாலினியின் மரணத்துக்கும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய உரிமை மீறல் குற்றங்களுக்கும் தகுந்த விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்பாறை மாவட்ட பாதிப்புற்ற பெண்கள் அரங்கத்தின் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பக்கசார்பின்றி சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்றும் எந்தவொரு பின்புல அழுத்தங்களையும் பொருட்படுத்தாது நீதியானதும் நேர்மையானதுமான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இவற்றை இன ரீதியான பிரச்சனையாக மாற்றிவிடக் கூடாதென்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இவற்றை இன ரீதியான பிரச்சனையாக மாற்றிவிடக் கூடாது என்பதுடன் குறித்த சிறுமியான கிஷாலினியை போன்ற சிறுவர்களுக்கு நடைபெறக்கூடாது என்பதனை வன்மையாக கண்டிப்பதுடன் இச்சம்பவத்திற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சிறுமி மிகவும் வறுமையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கா. ஆனா அவருக்கு நடந்த அநீதியை அவட தாய் தகப்பன்கிட்ட அவ தொலைபேசி மூலம் சொல்லியும் அதுக்குரிய நடவடிக்கை அவ உயிரோட இருக்கல அந்த குடும்பம் எடுக்கல. அது மிகவும் மனவேதனையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த பிரச்சனையை ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக கொண்டு போகாமல் இருக்கு ஒட்டுமொத்த சிறுவர்களுக்கும் நடக்கின்ற பிரச்சனையாக கருதி கொண்டு உரிய வழிமுறைகளை செய்ய. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த ஹிஷாலினியின் மரணத்துக்கு நீதி வேண்டி வவுனியாவில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான தமிழ் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் வவுனியா மாவட்ட மகளிர் அணியின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கேகாலை தரணியகல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாலிகொட பகுதியில் சிறுமி ஹிஷாலினியின் மரணத்துக்கு நீதி வேண்டி தோட்ட மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாலிகொட தமிழ் வித்தியாலயத்துக்கு முன்பாக ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் தொழிற்சாலை வரை சென்றது. இதேவேளை கேகாலை யட்டியாந்தோட்ட நகரிலும் இன்று சிறுமி ஹிஷாலினிக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. முன்னாள் சப்ரகமுவ மாகாண சபை உறுப்பினர் அண்ணாமலை பாஸ்கரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் யட்டியாந்தோட்ட கிறிஸ்தவ தேவாலயத்திலிருந்து நகர் வரை சென்றது. எத்தனையோ பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடந்திருக்குது. அதுக்கான சட்டபூர்வமான நீதியோ நேர்மையோ கிடைக்கல. இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது. இந்த அயோக்கியர்களை சந்தியில கட்டி வச்சு கல்லால் அடிச்சா தான் மற்றவங்களுக்கு பயம் வரும். அப்படியான நீதியை தான் இந்த அரசாங்கமோ நீதிமன்றமோ கொடுக்கணும். இதேவேளை டயகம சிறுமி இஷாலினியின் மரணத்திற்கு நீதி வேண்டியும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் இன்றைய தினம் ரத்னபுரி பகுதியிலும் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த உயிரிழப்பானது இன்னொரு பெண்ணுக்கு கட்டாயம் ஏற்படக்கூடாது. இதோடு இஷாலினியின் சம்பவத்தோடு முற்று பெற வேண்டும். இதேவேளை நீதிக்கான வழக்கறிஞர்கள் அமைப்பு இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தி இது தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். இப்போது கைதாகி சிறையில் உள்ள ரிஷாட் பதியுதீன் அவர்களும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அவர் சிறுபிள்ளை அல்ல. அவர் அண்மையிலேயே கைது செய்யப்பட்டார். அவர் வீட்டில் இருந்த காலப்பகுதியில் இந்த சிறுமி வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்துள்ளார். அதனால் இதிலிருந்து அவரால் தப்ப முடியாது. அவரும் இதில் சந்தேக நபர். நீதி கேட்டு வெளியிறங்கி காலி முகத்திடலில் போராட்டங்கள் செய்த பெண்கள் இப்போது எங்கே சென்றார்கள்?
அறிவியலிலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி நாம் எத்தனை முன்னேற்றங்களை கண்டாலும் ஒரு சில மக்கள் சமூகம் மூட நம்பிக்கைகளை இன்றும் பின்பற்றிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆம் சந்திரிகா, ஹாலியல போகட லந்தேவல பகுதியில் செய்வினையை நீக்குவதாக தெரிவித்த மந்திரவாதி ஒருவர் அங்கிருந்த பெண்கள் இருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இறந்த ஆத்மா ஒன்று தன்னை ஆட்கொண்டதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அதனால் பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் தான் பொறுப்பேற்கப் போவதில்லை என்றும் போலீசாரால் கைது செய்யப்பட்ட குறித்த மந்திரவாதி தெரிவித்துள்ளார். புலனறுவ மெதிரிக்கிரிய பகுதியில் உள்ள மந்திரவாதியான இவர் இவ்வீட்டில் அமானுஷ சக்தி ஒன்று இருப்பதாக தெரிவித்து வீட்டை சுற்றி ஒரு நூலால் வேலி அமைத்துவிட்டு எந்தவொரு ஆணையும் உள்ளே வர வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இருள் சூழ ஆரம்பித்த அந்த மாலை பொழுதில் வீட்டிலிருந்த ஆண்களை பல முச்சாந்திகளுக்கு அங்கேயே நிற்குமாறு குறித்த மந்திரவாதி தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் வீட்டிலிருந்த பெண்ணுக்கு சாஸ்திரம் ஒன்றை கூறி அவருக்கும் அவருடைய மருமகளுக்கும் சூனியம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த மந்திரவாதி தெரிவித்துள்ளார். இதற்கு விசேட யாகம் ஒன்றை செய்ய வேண்டிய தேவை உள்ளதாக தெரிவித்து 45 வயதான பெண்ணின் கையில் பூஜை பொருட்களை வழங்கி மின்சாரத்தை துண்டித்துவிட்டு கதவுகளை தாளிட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த மந்திரவாதி 3 முறை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அவ்வாறு செய்யாவிட்டால் கடும் விளைவுகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அவரின் மருமகளையும் இவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் அங்கிருந்த பெண்ணின் கணவருக்கு கூறப்பட்டதை தொடர்ந்து ஹாலியல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. சந்தேக நபரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது தனக்கு இறந்த ஆவிகளின் ஆருடங்களை கூறும் திறன் இருப்பதாகவும் இந்த பாலியல் பலாத்கார சம்பவங்கள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாதெனவும் தெரிவித்துள்ளார். சகலருக்கும் நீர் வழங்கும் எண்ணக்கருவின் கீழ் குண்டசாலை பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இன்று ஆரம்பித்து வைத்தார். 255 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற நீர் விநியோக வேலை திட்டத்தின் கீழ் இப்பகுதி மக்களுக்கு 12,000 கனமீட்டர் நீர் கிடைக்கிறது. புதிய வேலை திட்டத்தோடு இது 18,000 கனமீட்டராக அதிகரிக்கப்பட உள்ளது. 32 கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள மக்களுக்கு 24 மணி நேரமும் நீர் வழங்கும் நோக்கில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். මෙතන දැනට තියෙන ගණමීටර 12,000 වෙනුවට 18,000. தற்போது காணப்படுகின்ற 12,000 கனமீட்டர் நீரளவை 18,000 கனமீட்டராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்மக்களின் அடிப்படை பிரச்சனையாக உள்ள குடிநீர் பிரச்சினைக்கு இதனூடாக தீர்வு கிடைக்கும். இது குறுகிய கால தீர்வாகும். நீண்டகால வேலை திட்டமாக முன்னெடுக்கப்படும் கண்டி கிழக்கு நீர் விநியோக திட்டம் 2024ஆம் ஆண்டளவில் முழுமை பெறவுள்ளது. இதற்கிடையில் தேவைப்பாட்டை நிவர்த்தி செய்யவே சுமார் 255 மில்லியன் ரூபாய் செலவில் குடிநீர் திட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கை இடம்பெறுகிறது. 550ක් රැංක් කරලා තියෙන්නේ. අවුරුද්දක් ඇතුළත මේ වැඩපිළිවෙල ඉවර කරලා පළාතේ ජනතාවට ජලය ලබා දීමේ වැඩපිළිවෙලක්. பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்களினால் விதிக்கப்பட்டிருந்த வர்ம கலைக்கான தடையை இவ்வருடத்துக்குள் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கம்பஹா பகுதியில் இடம்பெற்ற வர்மக்கலை கண்காட்சியை பார்வையிட சென்ற போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். கம்பஹா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பில்குத்துவ ரஜமகா விகாரையில் குறித்த வர்மக்கலை தற்காப்பு கலை கண்காட்சி இடம்பெற்றது. வர்மக்கலை பயிற்றுவிப்பாளர் அஜிந்து மகந்த ஆராய்ச்சியின் பயிற்றுவிப்பின் கீழ் இலங்கை விமானப்படையின் வர்மக்கலை கலைஞர்கள் இதில் தமது திறமைகளை வெளிக்காட்டினர். மக்கள் மயமாக்கப்பட்ட விளையாட்டுத் துறையை பிரபலப்படுத்த வேண்டியது எமது பொறுப்பாகும். வர்மக்கலை குறித்து நாம் பார்க்கும் போது ஏனைய விளையாட்டுகளுக்கு தேவையான அடிப்படை அம்சங்கள் இதில் உள்ளன. பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி பகுதியில் குறித்த தற்காப்பு கலைக்கு தடை விதிக்கப்பட்டது. இது குறித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம். மிக விரைவில் இது குறித்து அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்து வர்த்தமானியை வெளியிட்டு இத்தடையை நீக்க நடவடிக்கை எடுப்போம். இவ்வருடத்திற்குள் இது நடக்கும். வர்மக்கலை ஊடாக எதிர்காலத்தில் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஆரோக்கியமான வீர வீராங்கனைகளை உருவாக்க முடியும். தடை நீக்கப்பட்டதன் பின்னர் இத்தற்காப்பு கலையை பாடசாலை மட்டம் வரை கொண்டு செல்ல முடியும். இதேவேளை இலங்கை கிரிக்கெட் அணியின் தற்போதைய நிலைமை குறித்தும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இங்கு கருத்து வெளியிட்டார். நான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வரும் விடயம் இளம் அணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது. அவர்களுக்கும் சிறந்த பெறுபேற்றை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு பொறுப்புள்ளது. இளம் அணி மிகச் சிறப்பாக செயல்பட்டது. இது இவர்களது வெற்றியின் ஆரம்பம் மாத்திரமே. இதற்கு மேலே சென்று இவர்கள் வெற்றி பெற முடியும். கிரிக்கெட் குழுவும் தெரிவுக்குழுவும் இது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும். கடந்த காலங்களில் அமைச்சர் அணியை தெரிவு செய்ததன் விளைவே சகல பிரச்சனைக்கும் காரணம். அணியை தெரிவு செய்வது அமைச்சரின் வேலை அல்ல, அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதே. அமைச்சர் என்ற வகையில் தேவையான சகல விடயங்களையும் நான் செய்து கொடுப்பேன்.
நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோர்க்குமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்நாட்டு மக்கள் பல தசாப்தங்களாக பல ஆட்சியாளர்களையும் அரசாங்கத்தையும் உருவாக்கியுள்ளனர். ஆனால் இவை அனைத்தினதும் இறுதி முடிவு மக்களின் எதிர்பார்ப்பு தவிடுபொடியாவதும் மக்களின் நம்பிக்கை வீணடிக்கப்படுவதுமே இடம்பெறுகின்றது. மக்களுக்கு அரசியல் வேண்டாம் என்று எண்ணும் அளவுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் வேண்டாம் என்ற அளவுக்கு அரசாங்கங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த மக்களிடம் நாம் ஒன்றை கோருகின்றோம். நீங்கள் இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் தேசிய மக்கள் சக்தியோடு இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். சிலர் கூறுகின்றதை போன்று அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறது என்றால் ஆசிரியர்களின் பிரச்சினைக்கு உடன் தீர்வு வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவிக்கின்றார். இவர்கள் கூறுவதை போன்று அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறது என்றால் தொடர்ந்தும் தாமதிக்காமல் இந்நாட்டு ஆசிரியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கி எமது பாடசாலை பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்குமாறு நாம் கோருகின்றோம். ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் ஆசிரியர்கள் கொத்தணி ஒன்று உருவாகும் என்று கூறுகின்றனர். அவ்வாறு கூறிவிட்டு மறுபக்கம் சகல ஊழியர்களையும் வேலை கலைக்கவும் மாகாணங்களுக்கு இடையிலான சகல போக்குவரத்து கட்டுப்பாடுகளை நீக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாம் ஒன்றை கேட்கின்றோம். பஸ்களிலும் ரயில்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிரம்பி வழிந்து பயணிக்கும் போது எந்த கொத்தணி ஏற்படும்? சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் சில பொலித்தீனுடன் தொடர்புடைய 8 வகையான பொருட்களுக்கு தடை விதிப்பதற்கான அனுமதியை அடுத்த வார அமைச்சரவையில் பெற்றுக்கொள்ள உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். கொழும்பு நாகலகம் வீதி நீர் சுத்திகரிப்பு மற்றும் வெளியேற்ற நிலையத்தின் நிர்மாண பணிகளை கண்காணிக்க சென்ற சந்தர்ப்பத்திலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாகலகம் வீதியின் வெள்ள நீரை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக இருந்தபோது ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு காரணங்களுக்காக இந்நடவடிக்கை தாமதமானாலும் தற்போது விரைவாக இதன் பணிகள் மீள இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் அமைச்சர் மஹிந்த அமரவீர இந்த கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார். ரஷ்யாவின் மொஸ்கோ நகருக்கான விமான போக்குவரத்தை ஸ்ரீலங்கன் விமான சேவை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. மொஸ்கோவின் டொமேடிடேவோ விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் விமானத்துக்கு சம்பிரதாயபூர்வமாக நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு வரவேற்பளிக்கப்பட்டது. 6 வருடங்களின் பின்னர் ஸ்ரீலங்கன் விமான சேவை ரஷ்ய தலைநகருக்கான விமான போக்குவரத்தை ஆரம்பித்துள்ளது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இலங்கையிலிருந்து ரஷ்யாவுக்கு விமான போக்குவரத்து இடம்பெற உள்ளது. கொழும்பு மற்றும் மொஸ்கோவுக்கு இடையிலான பயண தூரம் 8 மணித்தியாலங்களும் 25 நிமிடங்களும் ஆகும். இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் ஊடாக சுற்றுலா நடவடிக்கைகள் மாத்திரமன்றி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவு மேம்படுவதற்கு இது வாய்ப்பாக அமையும் என ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் தலைவர் அசோக் பத்ரகே தெரிவித்தார். விமான பயணிகளின் சுகாதார பாதுகாப்புக்காக உயர் தரத்திலான நடைமுறைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. பிரபல பாடகி உமாரியா சிங்கவங்சவை போலீசார் இன்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ராஜகிரிய மேம்பாலத்துக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்று தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். ராஜகிரிய மேம்பாலத்துக்கு அருகில் நேற்று மாலை 5:15 அளவில் வாகன விபத்தொன்று இடம்பெற்றது. உமாரியா சிங்கவங்ச பயணித்த வாகனமும் முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. முச்சக்கர வண்டியின் சாரதி தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மன்னார் விசேட அதிரடிப்படை முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் 3 கிலோ 150 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் கொண்டு செல்லப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் தொகையை இவ்வாறு கைப்பற்றப்பட்டது. மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை களுத்துறை தெற்கு படு கபடா வீதியில் உள்ள சத்தோச வர்த்தக நிலையத்துக்குள் நுழைந்த பொருட்களை களவாட முயற்சித்த நபர் ஒருவர் தப்பிச் செல்ல முற்பட்ட போது போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கிச்சூடு இலக்காகி காயமடைந்துள்ளார். தப்பிச் சென்று கழிவறையில் ஒளிந்திருந்த இவரை சத்தோச ஊழியர்கள் கண்டுபிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த போது அவர் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினார். இதனையடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள காங்கையனோடை பத்ரு பள்ளிவாயல் வீதியில் உள்ள வீட்டிலிருந்து 3 வயது சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். சிறுவனின் தாய் நீராடிவிட்டு சிறுவனை தேடி வந்தபோது அச்சிறுவனின் மீது மேசையும் மின்விசிறியொன்றும் விழுந்து கிடந்துள்ளதை கண்டுள்ளார். சிறுவன் ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் உயிரிழந்துள்ளார்.
மின்சாரம் தாக்கி இவர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.